بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد أيها الإخوة والأخوات فموضوعنا اليوم கண்ணியத்துக்குரிய என்னர்மை சகோதரர்களே பெரியார்களே, இன்றைய பாடத்தலைப்பாக ஹுக்மு ரகாத்தை அல் ஃபஜ்ர் பில் ஃபாத்திஹா தூன க்ராஅத்தி சூரத்தி மஅஹா, ஃபஜ்ருடைய முந்திய சுன்னத் ரகாத்தை அல் ஃபஜ்ர் சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் ஓதி தொழுவதுடைய சட்டம். அதனோடு சேர்த்து வேறு சூறாக்கள் ஓதப்படாமல், வேறு ஆயத்துக்கள் ஓதப்படாமல் சூரத்துல் ஃபாத்திஹாவை மாத்திரம் ஓதி ஃபஜ்ருடைய சுன்னத்தான அந்த இரக்காத்தையும் தொழுவதின் சட்டம் என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரியவர்களே, லா ஹரஜ, அதில் தவறில்லை, குற்றமில்லை. ஐயக்தஸிர் அலல் ஃபாத்திஹதி ஃபி ரகாத்தை அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய 2 ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவின் மீது சுருக்குவதில் தவறு கிடையாது. இருந்தாலும் லஃப்தல் ஐயுக்ரா அல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா சூரத்தோடு ஓதுவது சிறப்புக்குரியது. ரகாத்தில் ஊலா, முதலாம் ரகாத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிந்து அல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தை ஓதுவது சிறப்பு. 2ஆம் ரகாத்திலே சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை அத்தியாயத்தை ஓதுவது சிறப்புக்குரியது என்ற செய்தியை நாம் ஹதீஸில் மூலமாக அறிந்திருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே அவைகளை ஓதிக்கொள்வது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. வஸ்ஸலாம்.